இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முறைப்படி நீர் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை செயலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவில் காவிரி பாசன பகுதிகளின் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டம் மாதந்தோறும் நடத்தப்படுகிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக அதிகாரிகள் விமானத்தில் டெல்லி செல்வது வழக்கம். ஆனால் இனி டெல்லி செல்லாமல் ஆன்லைன் மூலம் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டுமென நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. நீர்வள அமைச்சர் துரைமுருகன் பரிந்துரைப்படி அரசின் செலவை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நீர்வள அதிகாரிகள் கூறும்போது, காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை விட காவிரி நீர் முறைப்படுத்தும் கூட்டத்தில்தான் காரசார விவாதங்கள் நடக்கும். இதில் அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்றால்தான் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என கூறினர். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழக பிரதிநிதிகளுக்கு தெரியாமலே மேகதாது அணை கட்டுமான பிரச்சினையை மத்திய நீர்வள கவனத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. நீர்வள செயலாளர் சந்தீப் சக்சேனா பங்கேற்ற நிலையில் அவர் ஏமாற்றப்பட்டதாக அமைச்சர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது கவனமுடன் இருக்க வேண்டிய பிரச்சனையில் ஆன்லைன் மூலம் பங்கேற்க சொல்வது பொருத்தமாக இல்லை. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கூறினர்.